like a Hellcat. Hello viewers, welcome to MAGGYS KITCHEN. இன்னைக்கு MAGGYS KITCHENல Rabdi gulab jamun எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கவங்களுக்கு ரொம்ப நன்றி. இனிமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி வைங்க. Rabdi gulab jamun செய்யலாம் வாங்க. முதல்ல ரப்டி ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுக்காக 1/2 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்கை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. இந்த பாலை நல்லா கொதிக்க வைங்க. பால் இது போல் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பாலை நல்லா சுண்ட காய்ச்சுங்க. 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த பாலை சுண்ட காய்ச்சுங்க. இப்போது இந்த பால் கூடவே பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பாதாம் பிஸ்தா சேர்த்துக்கோங்க. நம்ம ஊற்றின 1/2 லிட்டர் பால் 1/4 லிட்டராக குறைஞ்சி நல்லா சுண்டி ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே பாயில் பண்ணுங்கள். இப்போ பாலும் நல்லா சுண்டி வந்துருச்சு. ஓரளவு திக் கன்சிஸ்டன்சி நமக்கு கிடச்சிருச்சு. இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாலை நல்லா ஆற வச்சிடலாம். அடுத்தது சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக 1 கப் அளவு சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கோங்க. அது கூடவே 1 கப் அளவு தண்ணி சேர்த்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்லோ ஃப்ளேம்லேயே இந்த சர்க்கரை பாகுவை நல்லா காய்ச்சுங்க. 2 ஏலக்காவை நசுக்கி சேர்த்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே இந்த சர்க்கரையை நல்லா இந்த தண்ணியில் கரையிற வரைக்கும் கலந்துகிட்டே இருங்க. சர்க்கரை பாகுவோட கன்சிஸ்டன்சி இது போல் விரல்களில் தொடும்போது பிசுப்பாக இருந்தால் போதும். கம்பி பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் சர்க்கரை பாகுவோட கன்சிஸ்டன்சி இது போல் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது குலாப் ஜாமுன் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் குலாப் ஜாமுன் மிக்ஸ் கூட போட்டு செஞ்சுக்கலாம். நான் இங்கே 1 கப் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். அது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சிட்டிகை அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அடுத்தது 1லிருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நம்ம கோதுமை மாவு பிசைகிற மாதிரி அழுத்தி பிசையாமல் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப ப்ரெஷர் போடாதீங்க. இன்னுமே ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து மறுபடியும் பிசைஞ்சுக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இது போல் சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணுங்கள். இப்போ நம்ம குலாப் ஜாமுன்ஸை ஒன்றுன்னா போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா கொதிக்க இருக்கும்பொழுது போட்டு ஃப்ரை பண்ணோன்னா மேலெல்லாம் நல்லா ப்ரௌன் ஆகிடும், உள்ளெல்லாம் வேகாது. அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயே போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் ஈவனாக உள்ளேருந்து வெந்து வரும். நம்ம குலாப் ஜாமுன்ஸை போட்டுட்டு அப்படியே விட்டுறக்கூடாது, ஃப்ரை ஆகட்டும்னு. இது போல் மிக்ஸ் பண்ணி விடும்பொழுது தான் ஈவனாக எல்லா இடத்துலையும் ஃப்ரை ஆகும். இது போல் நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எண்ணெயிலேருந்து நம்ம வெளியில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுட சக்கரை பாகுல இந்த குலாப் ஜாமுன்ஸை சேர்த்து 1 ஹவர் கிட்ட ஊற வச்சுருங்க. ஒரு வாட்டி இது போல் மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 ஹவர் கழித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரப்டியை ஒரு சர்விங் பவுலில் ஊற்றிக்கோங்க. இப்போது இந்த ரப்டிக்கு மேலேயே நம்ம நல்லா ஊற வச்சுருக்கிற குலாப் ஜாமுனை போட்டுக்கலாம். அதுக்கு மேலேயும் மறுபடியும் ரப்டி சேர்த்துக்கோங்க. அது கூடவே கார்னிஷிங்க்கு ட்ரை ஃப்ரூட் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ரப்டி குலாப் ஜாமுன் ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த செலிப்ரேஷன் டைமில் இந்த ரப்டி குலாப் ஜாமுனை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கிற இந்த ரப்டி குலாப் ஜாமுன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போட மறக்காதீங்க.
பண்ணுங்க.